ஆமாங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்தது போல நம்முடைய கண்ணீருக்கு உண்மையாகவே ஒரு பெரிய விலை இருக்கத்தான் செய்யுது. தாவீது சொல்கிறார் 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட இருதயம் தானே. தேவரீர் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர் என்று சொல்லி வாசிக்கிறார். முதலாவது, நம்முடைய கண்ணீர் உடைந்து நொறுங்குண்ட இதயத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய கண்ணீரை நம்முடைய ஆண்டவரால் புறக்கணிக்கவே முடியாதுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை உடைஞ்சு அழுதுட்டா தேவனால புறக்கணிக்கவே முடியாது. ஏசா தன் தகப்பனை நோக்கி கண்ணீர் விட்டு கதறினாலும் கூட அவனுடைய தகப்பனுடைய மனம் மாறல. நம்முடைய ஆண்டவரும் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனபுத்திரன் அல்ல. அருமையானவர்களே, ஆனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் உடைஞ்சி நொறுங்கும் போது அந்த கண்ணீருக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்கு. அது என்ன வல்லம்னா, மனம் மாறாத தேவனுடைய மனதையே மாறச் செய்யும். மனம் மாறாதவர் அவர் மனபுத்திரன் அல்ல, ஆனாலும் அவர் தேவனா இருந்தும் அவர் மனதையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை நம்முடைய கண்ணீருக்கு இருக்கிறது. நம்முடைய கண்ணீரெல்லாம் நம்முடைய துருத்தில் இருக்கிறது. எசேக்கியா தன்னுடைய மரண அறிவிப்பு வந்த பின்பு, நீ மரித்து போவாய் என்று சொன்ன இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட பின்பு சுவர் பக்கமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு கண்ணீர் விட்டு அழுதான். கர்த்தர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் தேவ மனுஷன் வந்து சொல்லிட்டு போகிறார், உன்னுடைய காலம் முடிந்தது, நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இப்படி சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டை விட்டு அந்த வாசல் வரைக்கும் தான் போயிருப்பார். மறுபடியும் கர்த்தர் அவரிடத்துல பேசுறார், போய் எசேக்கியாவுக்கு போய் சொல்லு, உடைய ஆயுசு நாட்களுக்கு நான் 17 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன் என்று அவனுக்கு போய் சொல்லு. அந்த கண்ணீர் அந்த தீர்க்கதரிசி அவருடைய வீட்டுக்குள்ள இருந்து வாசலுக்கு போகிறதுக்குள்ளாக அந்த கொஞ்ச நேரத்திலேயே தேவனுடைய மனதையே மாற்றினது. தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு புறப்பட்டு வந்தது. மறுபடியும் வந்து சொன்னார், ஒரு ஆயுசு நாட்களோடு கூட 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். வியாதி என்னும் பாதையில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களாம். நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பலன் இருக்கத்தான் செய்கிறதாருங்க. பிள்ளைகளை குறித்த பாரத்தில் ஒரு கண்ணீரோடு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கிறதா? இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. அது தேவனுடைய மனதையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறது. எனவே தேவ சமூகத்தில் சிந்துகிற கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நாம் மனுஷருக்கு முன்பதாகவும் நாம் கண்ணீர் சிந்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக கண்ணீர் சிந்துகிறவர்களாக இருந்தால் நொறுங்குண்டதுமான இதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எனவே தைரியம் கொள்ளுங்கள். நம்முடைய கண்ணீருக்கு சீக்கிரத்தில் பலன் உண்டாகும். ஆமென்.